ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம குழக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம மேல் மாவு பண்ணுவோம் இல்லையா, கவர்றதோட அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணணுங்கிறது மேல் மாவு பண்ணுறதுக்கான மெத்தடை பார்க்க போகிறோம். இது வந்து 2-3 மெத்தடில் இருக்குது. சில பேர் வந்து ஸ்டோர்லேருந்து வாங்கின மாவில் பண்ணுவாள். சில பேர் வந்து பதப்படுத்தின மாவு வச்சு அதை வச்சும் பண்ணலாம். இது 3வது மெத்தடில் வந்து நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி, நீங்கள் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம், எந்த சாப்பாட்டு அரிசி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் பச்சரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசி வந்து நான் வந்து 1 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊறினோன்னா இதில் தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வர போகிறேன். மிக்சியில் நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சிடணும். கொஞ்சம் கூட அதில் வந்து இது இருக்கக்கூடாது, மாவா குருணையா இதெல்லாம் இல்லாமல் நன்னா அரைச்சிடணும். நீங்கள் நிறைய தண்ணி விட்டு நன்னா அரைக்கலாம். இதுக்கு வந்து பொதுவாக நீங்கள் 1 கிளாஸ் எடுத்தால் கிட்டத்தட்ட 2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஆகும். அதாவது அரைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் ஆகும். தண்ணி தாராளமாக விட்டு அரைக்கலாம். மொத்தமாக வந்து நமக்கு 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துனோன்னா அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து யூஸ் படுத்துவோம் நம்ம. இதை வந்து நான் அரைச்சிட்டு மாவா கிண்டி பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ வந்து இதை நான் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். எனக்கு எதால் மெஷர் பண்ணணும் அதில் 1/2 கிளாஸ் தான் ஆச்சு அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த மிக்சியை நல்லா அலம்பி விட்டுக்கலாம். இதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. எதால் மெஷர் பண்ணணும் ரைஸை அதே கப்பால் வந்து 2 கப்பு கொஞ்சம் குறைச்சலாக தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து அடுப்பில் வந்து ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம், இலுப்புச்சட்டி எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிச்சம் 1/4 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் பொதுவாக சிம்மில் வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிக்காது சீக்கிரம். அரிசி மாவு இல்லையா, சீக்கிரமாக போய் கீழே தங்கின்றோம். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு கலரிண்டே இருக்கணும், அதை கைவிடாமல். நார்மல் இலுப்புச்சட்டிலேயே நீங்கள் பண்ணலாம், ப்ரெஷர் பேனில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்மல் இலுப்புச்சட்டி தான் பண்ணுவேன். ரொம்ப ரேர் தான் இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறது. ஒரே திங் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா வந்து உங்களுக்கு கலரிண்டே இருக்கணும் கண்டினியூஸாக, அது ஒன்று தான். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன், ஒரு 2 பிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக அதை கலரிண்டே இருக்கணும், சிம்மில் வச்சோ மீடியம் ஃப்ளேமில் வச்சோ. உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக சொல்லிடுவேன் சிம்மில் வச்சா எவ்வளோ நிமிஷம் ஆறுது இது வந்து கிளறதுக்குன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா ஒரு 2 நிமிஷம் குறைச்சி ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து சைடில் போகிறதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரேப் பண்ணி நடுவில் கொண்டு திருப்பி கலரணும். இப்போ வந்து எதுக்கு இந்த தண்ணி நம்ம விடுறோன்னா 2 மடங்கு மொத்தமாக, இது வந்து நல்லா வேகிறதுக்காக. இது நம்ம கலர்றோம் இல்லையா, இதில் வந்து 50-70% வந்து இது வெந்துடும் நல்லா. அதுக்காக தான் இது மெயினாக. நம்ம அப்புறம் வந்து இது 5 to 7 நிமிஷம் மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் வைக்க போகிறோம் ஆவியில். அதனால வந்து இப்பயே வந்து நல்லா வெந்துடும். அண்ட் உங்களுக்கு நல்லா வெந்து ஒட்டாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குழக்கட்டை வந்து பண்ணுறதுக்கு வரும். நம்ம பூர்ண குழக்கட்டை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால வந்து அதுக்காக வந்து இது ஓரளவு நல்லா வெந்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வரும். அதுக்காக தான். இதே நீங்கள் இப்போ கனமான இலுப்பச்சட்டி, அடி கனமான இலுப்பச்சட்டி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப மெல்லிசை எடுத்துக்கூடாது, அது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், வேகாது. அதர்வைஸ் வந்து நீங்கள் அடிகனமான இலுப்பச்சட்டியை வச்சும் இதை பண்ண முடியும். இது எல்லா மெத்தடை விட இந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதாவது நீங்கள் இந்த சொப்பு பண்ணால் அது வந்து நீங்கள் காத்தால பண்ணி வச்சா ராத்திரி நீங்கள் சாப்பிட்றப்பையும் பார்த்தீங்கன்னா விரியாமல் இருக்கும், அது விரிசல் விடாமல் இருக்கும்.
அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், 3-4 மினிட்ஸில். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், தானே நல்லா சுருண்டுன்னு பந்து மாரி நடுவில் வந்துடுத்து. இன்னும் நான் ஒரு 2 நிமிஷம் இதை ஜஸ்ட்டு கலர போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேகிறது நல்லா வெந்துடும் அதுக்காக. இப்போ வந்து இது நீங்கள் தண்ணியை தொட்டு இப்படி பண்ணி பார்த்தா கையில் ஒட்டாது. இதான் வந்து உங்களுக்கு வெந்துருத்துங்கிறதுக்கு அர்த்தம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை கலரிட்டு இதை எடுத்துட வேண்டியது. இப்போ வந்து இந்த மாவை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் பாத்திரத்தில். இது நல்லா ஆறுனவுடனே தான் நம்மளால் பிசைய முடியும், நல்லா கை கொடுத்து. இது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வேணும்னா ஈரம் பண்ணி துணியை போட்டுக்கலாம். இது இப்படி மூடி இருக்கட்டும், காயாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொழக்கட்டையோட மேல் மாவு பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தேங்காய் பூர்ண கொழக்கட்டை இருக்கு இல்லையா, அது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் தேங்காய் வந்து ஒரு 3/4 கப்புன்னு நீங்கள் வச்சுக்கலாம். 200 கிராம்ஸோட கப்பில் 3/4. இது 3/4 எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு வந்து பவுட்ரு பண்ணி வெல்லத்தை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் தண்ணி விட்டு அதை பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சவொன்னா வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். இது 1ன்னா இது 3/4, இது 3/4னா இது 1/2, அப்படி ஒரு 1/4 கப்பு குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஈக்குவலாக கூட போடலாம். ஆனால் இந்த ஸ்வீட்னஸே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் வச்சுட்டுருக்கேன், ஏலக்காய் பொடி வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த பூர்ணத்தை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் இதை போட்டுட்டேன், தேங்காயை. தேங்காயை நான் என்ன பண்ணேன், இந்த ப்ரௌன் அந்த ஷெல் இருக்கும் இல்லையா, அந்த கவர், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் எடுத்து பவுட்ரு பண்ணி துருவி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாக அதில் விட்டுறேன். இதையும் நான் சிம்மில் வச்சுன்னு பண்ணுறேன். இது ஓரளவு தளன்னு வரும்போது நம்ம நிறுத்திடணும். ரொம்ப ஜாஸ்தி கட்டியாச்சுன்னா அப்புறம் ரொம்ப டைட் ஆகிடும். வெல்லம் பொதுவாக எதில் வெல்லம் போட்டிருக்கோமோ அது பொதுவாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது டைட் ஆகிடும். அதனால் நம்ம ஓரளவு தளன்னு இது வரும்போது இதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு எடுத்து வச்சுருக்கணும். இதை வந்து நம்ம பிள்ளையார் சதுர்த்தி எப்போ பண்ணுறோன்னா, பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மொதல் நாள் காத்தால குளிச்சுட்டு இந்த பூர்ணத்தை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இதோடதும் எள்ளோட பூர்ணம் இருக்குது, எள்ளு கொழக்கட்டையோட பூர்ணம், அது ரெண்டையும் பண்ணி வைக்கலாம். உளுத்தம் பூர்ணத்தை வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம எதெல்லாம் சால்ட் போடுறோமோ அதெல்லாம் வந்து 10ன்னுவோம். அதனால் அதை வந்து நாள் வந்து பண்ணி வச்சுக்கூடாது. இப்போ வந்து இதில் நான் 1/4 ஸ்பூன் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் பண்ணி வைக்கும்போது இப்போ உடனே பண்ணுறேன், நீங்கள் பண்ண உடனே கொழக்கட்டை பண்ணுறேன்னா இது கொஞ்சோண்டு வாட்டரியாக இருக்கிற மாதிரி தோன்றது உங்களுக்கு. அப்படி இருக்குதுன்னா இதை வந்து கொஞ்சம் ஃபோம் ஆகிறதுக்கு இதில் 1 ஸ்பூன் வந்து இந்த குவான்டிட்டி நான் போட்டுக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஹீப்டாக பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை மிக்சியில் பொடி பண்ணி அந்த பொடி இதில் கலந்துருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து அது கொஞ்சம் நீர்த்துன்ற ஒரு மாதிரி இருந்தால் கூட அது டைட் ஆகிடும் உங்களுக்கு. இதை பொதுவாக நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா பண்ணால் சரியாக இருக்கும். கொஞ்சம் ஆறினவுடனே, ஏன்னா வந்து சூடும் இருக்கக்கூடாது, ஈரமும் இருக்கக்கூடாது கொழக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு, தொப்புக்குள்ளே வைக்கிறதுக்கு. அதுக்காக இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், தளன்னு வர்றது. ரொம்ப கெட்டியாலாம் ஆகலை. இந்த ஸ்டேஜில் வந்து நிறுத்திடணும், இல்லாட்டி அப்புறம் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது வந்து எள்ளோட பூர்ணம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எள்ளு நான் கிட்டத்தட்ட வந்து 4 டீஸ்பூன்ஸ் ஹீப்டாக எடுத்துட்டுருக்கேன். எள்ளை வந்து 4 டீஸ்பூனை வந்து வாட்டரில் ஒரு 10-15 நிமிஷம், 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் சோக் பண்ணி வைக்கலாம். சோக் பண்ணி வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டுருக்கேன். இது எதுக்கு பண்ணுறோன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு எள்ளு க்ளீன் ஆகிடும், இன்னொன்று வந்து இது வறுபடுறது வந்து நல்ல டைம் கொடுத்து நீங்கள் வறுக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா படபடன்னு வெடிக்கிற வரைக்கும் இதை வறுக்கணும். இதுக்கு உங்களுக்கு வேணும்னா வெல்லம் யூஸ் படுத்தலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை யூஸ் படுத்தலாம். சிம்மில் வச்சுன்னு வறுத்தா தீயாது உங்களுக்கு, ஈவனாக நல்லா வறுபடும். அதுக்காக
இப்போ எள்ளு நல்லா படபடன்னு வெடிக்கிறது சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. ஒரு அரை நிமிஷமாக இது வந்து வெடிச்சிட்டு இருக்கு. அதனால் இப்போ வந்து நல்லா ஹாட்டாக இருக்கிறதுனால நான் கேஸை நிறுத்திட்டு ஒரு 4 தடவை இதை வறுத்துட்டு இதை வெளியில் எடுத்துடுறேன். ஏன்னா தீஞ்சும் போயிடக்கூடாது. தீஞ்சு போயிட்டால் கசக்கும் உங்களுக்கு போடணும். இதை வந்து பிளேட்டில் போட்டுக்கிறேன், ஆறட்டும். அப்புறம் இந்த மிக்சியில் வந்து விப்பர் பட்டன் இல்லாட்டி பல்ஸ் மோடில் வச்சு வெறும் ரொட்டேட் பண்ணோம். ஒரு தடவை 2 தடவை அவ்வளோதான். அதில் வந்து பவுடர் ஆகிடும். அது அழகாக ஃபைன் பவுடராக ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நார்மலாக மிக்சியை ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டா இது அப்படியே உருண்டுன்னு வந்துடும். அப்புறம் நமக்கு பண்ண முடியாது போடணும். அதுக்காக இதை ஜஸ்ட் நல்லா ஆறினோன்னா மிக்சியில் போட்டு விப்பர் பட்டன் இல்லை பல்ஸ் மோடுன்னு சொல்லுவோமே, அதில் ஜஸ்ட் ஒரு தடவை 2 தடவை அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பவுடர் ஆகிடும். வந்து நான் உங்களுக்கு வந்து பவுடர் பண்ணி கொண்டுட்டேன். இப்படி நீங்கள் பல்ஸ் மோடில் பண்ணால் நீட்டாக இந்தமாதிரி ட்ரையாக பவுடர் ஆகிடும். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை வந்து ஹீப்டாக 2 ஸ்பூன் கலந்துருக்கேன். 4 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கலந்துருக்கேன். 4 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனுங்கிறது சரியாக இருக்கும். ஹீப்டாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அண்ட் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு ஐடியா தெரியும். சுகர் ஜாஸ்தி வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். அண்ட் இதில் 1/4 ஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வெறுனவே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருப்பு எள்ளில் பண்ணுறது தான் விசேஷம். பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம கருப்பு எள்ளில் பண்ணுறது தான் விசேஷம். ஒயிட் எள்ளை விட சனீஸ்வர பகவானுக்காக பண்ணுறோம். இது வந்து நீங்கள் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லோரும் கொடுத்தா எள்ளு இதெல்லாம் பொதுவாக வந்து இடுப்புக்கெல்லாம் நல்லது. கொழக்கட்டையாக பண்ணி கொடுத்தா கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும். இது நம்மளுக்கு வந்து தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்து எள்ளு பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுது. இது அடுத்து வந்து நம்ம உளுத்தம் பூர்ணம் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா உளுத்தம் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கொழக்கட்டையோ எவ்வளோ குவான்டிட்டி கொழக்கட்டை மாவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் ஜஸ்ட் எதால் மாவு எடுத்துன்னு அதை 3/4 எடுத்துட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம யூஸ் படுத்திக்கலாம். அப்புறம் 3/4 எடுத்துட்டு அதுக்கு நான் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன். ஏன்னா இதில் பொதுவாக வந்து உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி இருந்தால் உங்களுக்கு வடவாகம் மாரி ரொம்ப வழவழன்னு ஆகிடும். இந்த தண்ணியை நீங்கள் வடிச்சிட்டேன்னா கொஞ்சம் வந்து அதை வந்து ஸ்டீமில் கொடுத்து எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக பவுடர் ஃபார்மில் வரும். அதுக்காக எடுத்திருக்கேன். நான் தண்ணியை வடிச்சுட்டு வச்சுட்டுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சேன். தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன். சின்னதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வத்த மிளகா வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு ஒரு அரை ஸ்பூன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல் அரைச்சின்னு வர போகிறேன். உங்களுக்கு அப்படி தண்ணி வடியலை அந்த மாதிரி தோணித்துன்னா நீங்கள் வேணா ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிச்சன் டவலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். கொஞ்சம் ஓரளவு தண்ணி அந்த ஈரப்பசை குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதில் ஈரப்பசையும் ஜாஸ்தி தண்ணியும் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இப்போ இதுவாக வராது, கரகரம் இதுவாக வராது. அது வந்து ரொம்ப தண்ணியை உறிஞ்சுட்டு ஒரே ஈரமாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு அந்த நடுவில் ஃபில் பண்ணோம் இல்லையா கொழக்கட்டையில், அதுக்காக தான் நம்ம இதை வந்து இந்த ஓரளவு இதுவாக பண்ணிக்கிறோம், தண்ணி இல்லாமல் பண்ணிக்கிறது. இதுக்கு வேண்டிய சால்ட் போட்டுன்ட்டேன். பெருங்காயம் ரொம்ப வாசனை பெருங்காயம்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ உளுத்தம் பூரணத்தை அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த டப்பாவில் வந்து சம்பளத்தில் வந்து இது கொஞ்சமாக எண்ணெய் தடவி துளி கரகரான்னு அரைச்சிருக்கேன். அதான் ரொம்ப வழவழன்னு நம்ம அரைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணியை வடிச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அது ஈஸியாக அரைப்படும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இந்த பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சினாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மசியாது, அவ்வளோ இதுவாக வழவழன்னு ஆகாது. இதை வந்து குக்கர்லேயோ இட்லி பானையிலையோ வச்சு ஒரு 12 நிமிஷம் வந்து ஸ்டீமில் வேக விடணும்.
12 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறக்கலாம். இப்போ 12 மினிட்ஸ் ஆகிடுது. 12 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மேலே விடுங்கோ, அதில் ரொம்ப ஆவி வரும். அப்புறம் வந்து இதுக்கு பார்த்தா இது நல்லா வெந்திருக்கும் தெரியறதுக்கு நீங்கள் கத்தியோ ஸ்பூனோ விட்டு பார்க்கலாம். 2-3 இடம் ஒன்றும் ஒட்டலை. 12 மினிட்ஸுங்கிறது மோர் தென் இனஃப், உங்களுக்கு கிளியராக வரும். இப்போ இதை வந்து நான் ஆற வைக்கிறேன். இப்போ உளுத்தம் பூர்ணம் நல்லா ஆறிடுத்து. இதை வந்து மிக்சியில் வந்து ரொம்ப வழிய போடக்கூடாது. அரை மிக்சியாக போட்டு ஜஸ்ட் பல்ஸ் மோட இது பண்ணி ஒரு தவையோ 2 தவையோ ஓட்டி அதை எடுத்துடணும். இவ்வளோதான். 3/4 போடலாம், ஹாஃப் போடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ உளுத்தம் பூர்ணம் ஒரு லாட் அரைச்சின்னு வந்துட்டு இன்னொரு தவை போட்டு அதேமாரி பவுடர் பண்ணி கொண்டு வரேன். இப்போ வந்து நம்ம உளுத்தம் பூரணத்தை தாளிச்சு கொட்டி எடுத்து வச்சுருக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்னா, இது எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் யூஸ் படுத்துங்க. இல்லைன்னு நீங்கள் எந்த ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் படுத்தினாலும் அதையே குக்கிங்க்கு யூஸ் படுத்துனாலும் அதை கூட யூஸ் படுத்தலாம். இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வடிக்கிறது. இப்போ உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் நம்ம ஆல்ரெடி இப்போ அரைக்கிறப்ப போட்டோம். யாருக்கா உங்களுக்கு பெருங்காய டேஸ்ட் எக்ஸ்ட்ரா பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வளர்க்குறப்ப இது லைட்டாக பொன்னிறமானோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால போடல. வந்து இதை வந்து ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வதக்கினா போதும். எல்லாம் வெந்தது. இதுதான் ஆயிடுத்து. நம்மளோட உளுத்தம் பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு வந்து நல்லா ஆறிடுத்து. இதை வந்து நல்லா உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் விட்டு பிசையலாம். எண்ணெய் வேணும்னா அரை முட்டை விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு எல்லா பூர்ணமும் ரெடி ஆகிடுது. இப்போ 1 by 1 பண்ண போகிறோம். இது நம்ம பண்ணும்போது என்னென்னா, இதை ஜஸ்ட் ஒரு துணியால் மூடி வச்சுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் மாவை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே திறந்த வச்சுன்னு பண்ணோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் மாவு. பண்ணுறதுக்கு அப்புறம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய குழக்கட்டை வேணுமோ, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பூரணத்தோட குழக்கட்டை பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய குழக்கட்டை உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கணும். பொதுவாக நான் வந்து இந்த உளுத்தம் பூரண குழக்கட்டை நாங்கள் போட்டு குழக்கட்டாம்போம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மாவு. ஏன்னா வந்து நம்ம அந்த ஷேப்பை கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். அதில் பூரணம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ரவுண்டாக வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து 2 கையிலையும் எண்ணெயை வச்சுட்டு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ நீங்கள் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாவில் தான் உங்களுக்கு நன்னா வரும். கம்பேரிட்டிவ்லி எல்லாத்தோட பெஸ்ட்டு வந்து இந்த மாவில் தான் உங்களுக்கு நன்னா வரும். விரிசல்லாம் விடாது உங்களுக்கு. எவ்வளோ மெல்லிசாக வேணுனாலும் நீங்கள் பண்ண முடியும். இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் போடணும். எவ்வளோ வரதோ அவ்வளோ வைக்கலாம் நீங்கள். இப்போ கொஞ்சம் சின்னதாக பண்ணி காமிக்கிறேன். சின்ன சைஸில்
இப்போ அடுத்தது வந்து இந்த மோலில் இதை பண்ணிடுறேன். மோலில் எப்படி பண்ணுறது, யாருக்கு இப்போ பண்ணால் வராது இதுன்னா, ஆனால் நீங்கள் பொதுவாக பண்ணிகிட்டே இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து இந்த மோலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அதில் எண்ணெய் தடவிக்கணும். அதுக்கப்புறமா மோலில் வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் மாவு வந்து ஜாஸ்தியாக செலவழியும். அதனால் நீங்கள் அதை சாப்பிடும்போது மாவு கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும் பூரணத்தை விட. இந்த கையால் பண்ணுறோம் இல்லையா, இதில் தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதில் தான் மாவு உள்ளுக்குள்ளே உருண்டையாக போட்டுண்டு அதுக்கப்புறம் இதை விரலால் இப்படியே பண்ணணும். அது அந்த வாலில் எல்லாத்துலேயும் போய் அந்த மாவு ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த ஷேப்பில். அதுக்கப்புறமா பூரணத்தை வச்சு அமுத்தியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ அவுட்டர் லேயருக்கு வந்து இந்த மாவு வச்சு மூடிடணும். அப்படி இப்போ வந்து இந்த சைடில் உள்ள லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது வந்து மோல்டோடு பண்ணிவிட்டு இன்னொன்று எள்ளோடுது. இந்த கார்னரில் வந்து வெறும் ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு, உங்கள் உளுத்தம் பூரணத்துக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு இதை வந்து கார்னரில் சும்மா வளைவு இருக்கிற மாதிரி வெறும் ப்ரெஸ் பண்ணிருக்கேன். ஒரு இதையும் அமுத்திட்டு இப்படி பண்ணால் ஒரு இடத்த அப்படி அமுத்துறேன், அப்புறம் அப்படியே உள்ளே பண்ணுறேன். அப்படி பண்ணால் இது கொஞ்சம் சைடில் தெரியும். இது வந்து உங்களுக்கு எள்ளு பூரணத்தோட குழக்கட்டைன்னு தெரியறதுக்கு. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் வச்சுட்டு இப்படி ஷேப் கொடுக்கணும். கொஞ்சம் மெல்லிஸ் ஆக்கலாம் சார். இதில் இதேமாரி சின்னது பண்ணிருக்கேன், கொஞ்சம் சின்னதாக பண்ணிருக்கேன். கார்னரை மூடிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஜஸ்ட் இப்படி வளைச்சி ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணோம் மடித்தோம், ப்ரெஸ் பண்ணோம் மடித்தோம், இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணேன் மடித்தேன், ப்ரெஸ் பண்ணேன் மடித்தேன். இந்த ஷேப் டிஃப்ரெண்ட்டாக தெரியறது. இப்போ நம்ம வந்து உளுத்தம் பூரண குழக்கட்டை பண்ண போகிறோம். இந்த மணிக்குழக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அம்மணி குழக்கட்டை மணிக்குழக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு இந்த மாவில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக ஸ்டோரில் வாங்கின மாவு, இடியாப்ப மாவு கூட வேண்டாம், நார்மல் அரிசி மாவு, வரட்டரிசி மாவு இருக்குமே, அதில் பண்ணால் கூட அது நல்லா வரும். அதில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுலேயே நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னா, நாங்கள் வந்து உளுத்தம் பூரணம் போட்டு தான் அதை பண்ணுவோம். அதாவது கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பச்சை மிளகா, வத்த மிளகா ஸ்லிட் பண்ணி ஜஸ்ட்டு போடுவோம் அந்த வாசனைக்காக. போட்டுட்டு அதுக்கப்புறம்
உளுத்தம் பூரணத்தை போட்டு வதக்கினாலும் சரி, இல்லாட்டி மணிக்குழக்கட்டையை நம்ம பண்ணிப்போம் இல்லையா, பண்ணிட்டு அதை வந்து ஆவியில் வேக விட்டு எடுத்து வச்சுருப்போம். அது நல்லா ஆறுனை விட்டு போட்டுட்டு இந்த உளுத்தம் பூரணத்தை போடுவோம். இந்த மிளகாப்பொடி போட்டு பண்ணுறதும் ஒரு மெத்தட் இருக்குது. நாங்கள் பொதுவாக எங்கள் ஆற்றுல வந்து நாங்கள் உளுத்தம் பூரணம் போட்டு பண்ணுவோம். அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து இந்த உளுத்தம் பூரணம் நீங்கள் பார்த்தால நம்ம பண்ண மெத்தடில் ட்ரையாக பண்ணதில் எப்படி பவுடராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஈரலாக இருந்தால் என்னாகும், விரியும் குழக்கட்டை மாவில் பொத்துண்டு. அது வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி ட்ரையாக பண்ணோம். டேஸ்ட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்லி திங் ட்ரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் மாவு நம்ம மேல் மாவு கலர்னதுனால உங்களுக்கு விரியெல்லாம் செய்யாது. இப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து உளுத்தம் பூர்ண குழக்கட்டை, இது வந்து எள்ளு பூர்ண குழக்கட்டை, எள்ளு குழக்கட்டை. இதுக்கு வித்தியாசம். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. இந்த கார்னர் வந்து கொஞ்சம் மடங்கி இருக்குது. இதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் கொடுத்துக்கணும், எது எள்ளு எது பூர்ணத்தை வெந்த விட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்தா உள்ளுக்குள்ளே. இருந்தாலும் உங்களுக்கு அப்படி வேணும்னா வேறு ஷேப் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம். இட்லி பானையிலையோ குக்கர்லேயோ வேக விட்டு எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரை. இது வந்து 5 to 7 நிமிஷம் தான் மேக்ஸிமம். நீங்கள் திறந்து பார்த்தா அதில் அப்படியே வேர்த்து விட்டுருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். அதுதான் வந்து குழக்கட்டை வெந்துருத்துங்கிறதுக்கு அடையாளம். இந்த 5 to 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு உடனே வெளியில் எடுக்காமல் அதை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். அதுக்கப்புறம் நல்லா ஆறணுன்னா, பிளேட் நல்லா ஆறணுன்னா அந்த குழக்கட்டையை தனித்தனியாக எடுத்து வைக்கணும், இல்லாட்டி விண்டு போயிடும். இப்போ வந்து இதை நான் வச்சுருக்கேன், இதை மூடிடுறேன். 5 to 7 minutes. ப்ரீ ஹீட் ஆல்ரெடி பண்ணதுனால 7 minutes மோர் தென் எனஃபாக இருக்கும். இந்த குழக்கட்டை வந்து நல்லா வெந்துருத்து. இப்போ நான் வந்து 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் 6 to 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்துட்டு ஆற விட்டுருந்தேன். அப்புறம் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மணிக்குழக்கட்டை இருக்கு இல்லையா, அதுக்காக பண்ணிக்க போகிறோம். இப்போ மணிக்குழக்கட்டைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, நான் நார்மல் வரட்டரிசி மாவு இருக்கும் இல்லையா, கடையில் கிடைக்கிறது, அதை தான் எடுத்துட்டுருக்கேன். அது நான் 1 கிளாஸ் வந்து வரட்டரிசி மாவு எடுத்துட்டேன். அதை 1.25 கிளாஸ் தண்ணியில் வந்து கரைச்சுட்டேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுருக்கேன், கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் சும்மா ஊற வச்சேன், அவ்வளோதான். தேவையில்லை, நீங்கள் ஊற வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இதில் இப்போ இதை விட்டுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரட்டரிசி மாவு, இந்த கடையோட மாவுலாம் வந்து வெறும் மணிக்குழக்கட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றதுக்கு வந்து அது விரிஞ்சு போகிறது. அப்புறமா சிம்மில் வச்சுட்டுருக்கேன் நான். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்படி பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு லம்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். தண்ணி அடுப்பில் வச்சுட்டு 1.25 டம்ளரை வச்சுட்டு அதில் சால்ட் போட்டு ஆயில் விட்டுட்டு அது தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம இன்னொரு கையால் அந்த மாவை விட்டு கலரலாம். அதை விட வந்து இது உங்களுக்கு ஈஸியர் மெத்தட், அதுக்காக இதை சொல்லியிருக்கேன். அதில் வந்து லம்ஸ் இருக்கும், அப்புறம் நீங்கள் பேஞ்சுக்கணும். இதில் கொஞ்சம் குறைச்சி வரும், அதுக்காக. அண்ட் கலர்றது வந்து பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுலன்னா அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. அதனால் இதை வந்து நல்லா இது பண்ணி எடுத்துட்டுலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு இது நல்லா உருண்டுன்னு வந்துடுத்து. நல்லா ஒத்தாப்பில் தண்ணியெல்லாம் வற்றி போய் இதை வந்து கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஆறினோன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டு லைட்டாக துளி உப்பு வேணுன்னா போட்டு பெஞ்சிக்கலாம், எப்பயும் மணிக்குழக்கட்டைக்கு. அதுக்கப்புறம் அதை மணிக்குழக்கட்டையாக உருட்ட போகிறோம் நம்ம. இது இப்போ கொஞ்சம் ஆறட்டும். முடிஞ்சிடுது, நமக்கு ஆயிடுத்து, கிண்டியாச்சு ஃபுல்லாக. இப்போ மணிக்குழக்கட்டைக்கு நம்ம கலர்ன மாவு வந்து நல்லா ஆறிடுத்து. இதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன், ஒரு 2-3 பிஞ்சு. ஏன்னா மணிக்குழக்கட்டையை சாப்பிடும்போது அது சப்புன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன உருண்டையை ஊட்ட போகிறோம். அதை எண்ணெயை தொட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இதையும் முடிஞ்ச வரைக்கும் மூடி வச்சுட்டா நல்லது உங்களுக்கு. குவான்டிட்டி குறைச்சிருக்குன்னா அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. நிறையா இருக்குன்னா மூடி வச்சுக்கணும், இல்லாட்டி காஞ்சி போடும் மாவு. இதை எடுத்துட்டேன்னா எண்ணெயை தொட்டுண்டு முடிஞ்ச வரைக்கும் சின்ன உருண்டையாக, டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருண்டை சின்னதாக இருந்தால். அதனால் இப்படி உள்ளங்கையில் எண்ணெயை தடவிண்டு இதை எடுத்து இதை மேலே வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணால்
எண்ணெய் நிறையா இருந்ததுனால எனக்கு வழுக்கிறது கொஞ்சம். உள்ளங்கையில் எண்ணெய் வந்து ஜாஸ்தி இருந்தால் அப்போ உங்களுக்கு வழுக்கும், பண்ண வராது. லைட்டாக தடவிக்கணும், ஒரே எதிரியே தடவிக்காமல் லைட்டாக அடிக்கடி தடவிக்கணும் உருட்டை வரத்துக்கு. இப்போ மணிக்கூட எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இதை முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ண இதில் வந்து வைக்கிறேன். இதில் வந்து நான் வேக விட வேண்டியது ஒரு உளுத்தம் பூரணத்தோட கொழக்கட்டை 2-3 இருந்தது, அதையும் இதில் வச்சுருக்கேன். இது வந்து 7 to 10 minutes ஆகும் மேக்ஸிமம் உங்களுக்கு. மூடின உங்களுக்கு பார்த்தா வேர்த்து விட்டுருக்கோம். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் குக்கரை மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இப்போ மணிக்கூட 7 minutesக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் தான் வந்து இது நல்லா ஆறினோன்னு தான் நம்ம அதில் போட்டு கலக்கணும். அதனால் இதை அப்படியே ஆற வச்சிடுறேன். இப்போ அடுப்பில் கடாய் போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சி விடலாம் ஒன்றுன்னா. வெறும் பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகாயை வெறும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதேமாதிரி ஒரே ஒரு வத்த மிளகா போட்டிருக்கேன். இது 2 வாசனைக்காக போட்டிருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன் 1/2 ஸ்பூன். நம்ம உளுத்தம் போடணும் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அது உங்களோட லைக்கிங் தான். எவ்வளோ உளுத்தம் போடணும் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மணிக்கூட உருட்டினதை ஆறிடுத்து அதை இதில் கலந்துக்கலாம். இது இந்த மணிக்கூடக்கட்டையில் வந்து இந்த போர்னோலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிறேன். இப்போ நம்மளோட கொழக்கட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. இது தேங்காய் பூர்ணத்தோடது, இது எள்ளு பூர்ண கொழக்கட்டை, இது வந்து நமக்கு உளுத்தம் பூர்ண கொழக்கட்டை. அதுக்கப்புறம் இது வந்து மணிக்கொழக்கட்டை. மணிக்கொழக்கட்டையில் நான் எங்கே வந்து உளுத்தம் பூர்ணம் போட்டேனோ அப்படி உங்களுக்கு எல்லாமே உளுந்தாக இருக்குது ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த ஸ்டேஜில் மிளகாப்பொடி போட்டு வதக்கிக்கலாம். எந்த மிளகாப்பொடினா தோசை மிளகாப்பொடி. ஆனால் அந்த தோசை மிளகாப்பொடி வந்து ஹோம்மேடாக இருக்கணும். அதில் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதுல வந்து பருப்பு எள்ளு இதெல்லாம் ரொம்ப குறைச்சிருக்கும். எள்ளு சில சமயம் பொதுவாக இருக்கவே இருக்காது. அண்ட் வந்து பெருங்காயமும் ரொம்ப குறைச்சி போட்டிருப்பா கடையோடு. அதில் அவ்வளோ டேஸ்ட் வராது. ஹோம்மேட் அந்த மிளகாப்பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல டேஸ்ட் வரும். உளுத்தம் போடுற டயத்தில் நீங்கள் அந்த மிளகாப்பொடியை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு என்னென்ன கொழக்கட்டை நம்ம பண்ணுவோமோ, வரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்ம தேங்காய் பூர்ண கொழக்கட்டை மட்டும் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து சைடில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பண்ணிப்போம். வேற பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம எள்ளு கொழக்கட்டையும் பண்ணுவோம். தேங்காய் பூர்ண கொழக்கட்டை, எள்ளு கொழக்கட்டை, உளுத்தம் பூர்ண கொழக்கட்டை, மணி கொழக்கட்டை எல்லாம் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து இந்த மாவு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து எதில் நீங்கள் வந்து சொப்பு பண்ண போகிறாலோ அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம மாவு பண்ணோமே அந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணணும். அதில் எனக்கு வந்து மொத்தமாக நான் கரைச்சி பேனில் ஊற்றுற டயத்துலேருந்து எடுக்கிற வரைக்கும் எனக்கு 11 to 12 minutes ஆகிருக்கு. அதேமாரி நம்ம லாஸ்ட்டாக மணிக்கொழக்கட்டைக்கு ஸ்டோர் பாட் ஃப்ளோரில் பண்ணேன். அதான் கடையில் வாங்கின அரிசி மாவில் வரட்டரிசி மாவில் பண்ணியிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து 8 to 10 minutes ஆகிருக்கு மேக்ஸிமம். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா கொஞ்சம் டைம் குறைச்சாகும். நான் பொதுவாக சிம்மில் வச்சுன்னு பண்ணுவேன். சிம்மில் வச்சுன்னு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிதானமாக ஈவனாக நன்னா வேகும். அதுக்காக சிம்மில் வச்சுன்னு தான் நான் பொதுவாக பண்ணுவேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பூர்ணம் பண்ணுறதுல உங்களுக்கு வேண்டிய ட்ரிக் வந்து உளுந்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டோம். அதை வந்து நல்ல ட்ரையாக தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடணும். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. அது முடிஞ்ச வரைக்கும் பல்ஸ் மோட் அல்லது
அந்த விப்பர் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக தண்ணி இல்லாமல் உங்களுக்கு வந்து அரைப்படும். அதுக்கப்புறம் துளி கரகரப்பாக அரைச்சா நம்ம பார்த்த மாதிரி அந்த உதிராக இருக்கும். அது நம்ம வந்து அந்த சொப்புக்குள்ளே வச்சு ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொழக்கட்டை எல்லாத்தையுமே பார்க்கலாம், உங்களுக்கு எதுவும் விரிசல்லாம் இல்லை. நான் இது வந்து பண்ணி கிட்டத்தட்ட 1.5 to 2 hours ஆகுது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஒன்றுமே விரியாது உங்களுக்கு. நீங்கள் 6-7 hours அப்புறம் பார்த்தாலும் இதேமாரி இருக்கும். உங்களுக்கு காத்தாலும் பண்ணிட்டு ராத்திரி பார்த்தாலும் இதேமாரி இருக்கும். அது வந்து உளுத்தம் பூரணத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அது ஒன்று தான். ட்ரையாக அந்த இது பண்ணிவிட்டு பவுடரை பண்ணி இது அந்த அரைக்கிறத வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைக்கிறது அண்ட் தண்ணி விடாமல் அரைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூரணத்தில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு கப்பு தேங்காய்க்கு நான் வந்து 3/4 கப்பு எடுத்துட்டேன் இது வெல்லம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். அது டேஸ்ட்டும் இது பண்ணும் அண்ட் வந்து உங்களுக்கு தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஃபேர்மாக இருக்கும் அந்த இது. அதுக்காக நீங்கள் அது ஃபாலோ பண்ணுறதா தான் பண்ணலாம். ஆசிச்சு வெல்லம் போடுற பூர்ணம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து அது டைட் ஆகிடும். வெல்லம் பொதுவாக இருவிடும் இல்லையா, அதனால உங்களுக்கு டைட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு தேவை இருக்காது. இதுக்கும் மீறி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பூர்ணத்தை பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுக்கலாம் 1 or 2 hours. அப்போ நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா டைட் ஆகிடும். அப்படி வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு இது ஆல்ரெடி டைட்டாக இருக்குன்னா அதை நீங்கள் வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப டைட் ஆகிடும் உங்களுக்கு. இது நம்ம தண்ணி எதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறோன்னா, இது நம்ம பண்ணும்போது வெளியில் இந்திண்டு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் ப்ரௌனாக அந்த தண்ணி இறங்கி இருக்கும் உங்கள் கொழக்கட்டை வெந்தோன்னா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த இட்லி பானையோ இல்லை குக்கரோ அந்த தண்ணியை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வச்சா 5 to 7 minutes ஆகும் மீடியம் ஃப்ளேமில். உங்களுக்கு 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொழக்கட்டை எல்லாம் வேர்த்து விட்டுருக்கோம். அது மேலே தண்ணியாக இருக்கும். தட் மீன்ஸ் அது வெந்துருத்துன்னு அர்த்தம். கொழக்கட்டையை வந்து உடனே ரிமூவ் பண்ணக்கூடாது. கேஸை அணைச்சிட்டு மூடியை திறந்துட்டு ஒரு 2-3 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறணுன்னு தான் எடுத்து நீங்கள் சர்விங் பிளேட்லேயோ இல்லை சம்பளத்தை இதுலேயோ எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அதில் வைக்கணும். முன்னாடியே நீங்கள் சூடாக இருக்கும்போதே இது பண்ணால் அது வந்து உங்களுக்கு வந்து விரிஞ்சிரும், கொழக்கட்டை கட் ஆகிடும், விரிஞ்சிரும் அந்த மாதிரி. இப்போ மணிக்கொழக்கட்டையில் என்னென்னா உங்களுக்கு வந்து பொதுவாக வேக விட்டுட்டு அதுக்கு ஸ்டீம் கொடுத்து வேக விடுறோம் இல்லையா, நான் அதில் சொன்னேன் 7 to 10 நிமிஷம். அதில் வந்து நீங்கள் வெந்த உடனே நல்லா ஆறுன ஒன்று தான் கலக்கணும். சூடாக நீங்கள் கலந்துட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டின்ட்டு அதோட டேஸ்ட்டே போயிடும். இதெல்லாம் தான் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மிஸ்டேக் வரதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 1 or 2 items நான் ஆல்ரெடி இதெல்லாம் போட்டேன். சுண்டலும் நம்ம போட்டாச்சு, அப்பமும் போட்டாச்சு. அப்பம் சுண்டம் இதில் சுண்டல் இதாக பண்ணுவோம். பச்சரிசி இட்லி ஒன்று பண்ணுவோம். அது ஒன்று தான் போட வேண்டியது இருக்குது. இது எல்லா ஐட்டமும் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பண்ணுவோம். அதனால் ஆல்ரெடி என்னோடய சேனலில் இது 2 இருக்குது. வெறும் உங்களுக்கு பச்சரிசி இட்லி மட்டும்தான் பண்ணணும் இது. அதனால் அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எல்லா ஐட்டத்தையும் பண்ணுங்க. இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுது. ஆனால் உங்களுக்கு வந்து கிளியர் டிஸ்கிரிப்ஷனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து பெருசாகிடுது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கட்டாயம் பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இந்த பண்டிகைக்கு தேவையோ அந்த ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Thank you.